ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க பொண்ணோட பர்த்டேக்கு ரிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் 6க்குள்ளே எனக்கு ஒரு 2 கிராம் வாங்குற அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணணும் சிஸ்டர், எப்படின்றது சொல்லுங்கள், எஸ்டிமேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்டு ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 9th மே. இன்னையோட கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்துட்டு 9,015 ரூபா. நேற்றை விட 115 ரூபா வந்துட்டு கம்மியாக இருக்குது. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கும் 110 ரூபா, இன்றைக்கும் 110 ரூபா. ரேட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி நம்ம வந்துட்டு 2 கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 1 கிராம் 9,015 ரூபா அப்படின்னா 2 கிராம் வந்துட்டு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18,030 ரூபா வரும். இதுக்கு வேஸ்டேஜ் வந்து 14% வந்து நான் போட்டிருக்கேன். ஏன்னா ரிங்கை பொறுத்த வரைக்கும் கேஸ்டிங் டைப் மாடல் நீங்கள் போனீங்க அப்படின்னா 14% கம்பல்சரி வந்துடும். ஏன்னா ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும் வேஸ்டேஜ். நீங்கள் சரவணா செல்வரத்னம் போனீங்க அப்படின்னா 10%, 12% அந்த மாதிரி எடுக்கலாம். நான் வந்து 14% வச்சு நான் கால்குலேஷன் போட்டிருக்கேன். 14% அப்படின்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,524 ரூபா வரும். ஸோ டோட்டலாக 20,554 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 616 ரூபா வருது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,170 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 21,200 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது 21,200 ரூபாய் இருந்தது அப்படின்னா இன்னையோட கோல்டு ரேட்டுக்கு நம்ம வந்துட்டு 2 கிராம் ரிங் வாங்கலாம். பட் ஆனால் அவங்க கேட்குறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மாதம் கழிச்சு செப்டம்பர் 6ஆம் தேதி தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கோல்டு ரேட் வந்து செப்டம்பர் வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது. கோல்டு ரேட் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் வந்துட்டு 10,000 ரூபாய் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு ஷார்ட்டேஜ் வராது. ஸோ 1 கிராம் 10,000 ரூபா அப்படின்னா 2 கிராம் வந்துட்டு 20,000 ரூபாய் வருது. இதுக்கு வேஸ்டேஜ் 14% போட்டோம் அப்படின்னா 2,800 ரூபாய் வருது. ஸோ டோட்டலாக 22,800 ரூபாய் வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 684 ரூபாய் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 23,484 ரூபாய் வருது. இந்த 484 ரூபாவை நான் 500 ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ 23,500 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவங்க வந்துட்டு செப்டம்பர் 6 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 9. இன்னும் வந்துட்டு இந்த மந்தில் ரிமைனிங் டேஸ் வந்துட்டு 22 டேஸ் இருக்குது. ஜூன் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா 30 டேஸ் இருக்குது. ஜூலையில் 31 டேஸ் இருக்குது. ஆகஸ்ட்டில் 31 டேஸ் இருக்குது. செப்டம்பரில் 6 டேஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் டேஸ் வந்து 120 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 120 டேஸில் நம்ம எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் அமௌண்ட் வந்துட்டு 23,500 ரூபாய். நமக்கு இருக்கிற டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20 டேஸ், 120 டேஸ். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா 195 ரூபா சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா 23,500 ரூபாய் வரும். அதுவே ஒரு 5 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வச்சு ஒரு 200 ரூபாய் அப்படின்னு நீங்கள் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா 200 ரூபாய் இன்ட்டு 120 டேஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் வருது. ஸோ இந்த 24,000 ரூபாய் வச்சு நம்ம ஈஸியாகவே 2 கிராம் தங்கம் வாங்கிட முடியும். 2 கிராமில் கோல்டு ரிங் ஈஸியாக வாங்கிட முடியும். ஒருவேளை கோல்டு ரேட் வந்து 10,000 இல்லாமல் அப்போவும் 9,000 சம்திங்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கிராம் எக்ஸ்ட்ராவாக கூட வாங்க முடியும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு 2லேருந்து 2.5 கிராம் அளவுக்கு உங்களால் ஈஸியாக கிஃப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். என்னோட இந்த சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.